ஆடு மேய்க்கிற குடும்பம் தான் சார் நாங்க. கிராமத்துல ஆடு மேய்ச்சாதான் எங்களுக்கு சாப்பாடு. எங்க அப்பாவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வயிற்று வலி வந்துச்சு. சொந்த பந்தம் நீங்க இருக்கீங்க, எனக்கு நீங்க வேற எதுவும் செய்ய வேணாம், எனக்கு ஒரு கல்யாணம் மட்டும் பண்ணி வைங்க, அது போதுன்னு சொன்னாங்க. ஆனா எங்க சொந்தக்காரங்களா சேர்ந்து எங்க அப்பாவை கேட்ட கேள்வி என்னன்னா, ஏண்டா உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவோம், கடைசியில நீ செத்து போயிட்டினா வயிற்று வலி வந்து அந்த பிள்ளைய யார் தலையில கட்டுறதுன்னு கேட்டு எங்க அப்பாவை அன்னைக்கு ரொம்ப கேவலமா வச்சு எங்க அப்பா அதனால மனசு வெந்து நொந்து அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காரு. அதையும் மீறி எங்க அப்பாவுக்கு பொண்ணு பார்க்க போயிருக்காங்க. பொண்ணு பார்க்க போறப்ப எங்க அம்மா கிட்ட போய் சொந்தன்ற பேர்ல எங்க அம்மா கிட்ட, அவன் ஒரு குடிகாரே, ஒரு பைத்தியக்கார, அவனையெல்லாம் நீ கல்யாணம் பண்ணினேனா நீ செத்து போயிருவ வேகமா, உனக்கு ஒரு பிள்ளைங்கான இருந்துச்சுன்னா வச்சுக்க நடு ரோட்ல நீங்க 2 பேரும் நிப்பீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் எங்க அம்மா ஏத்துக்கல. இல்ல, அவரை பத்தி நான் விசாரிச்சேன், அவர் ஒண்ணு அப்படியெல்லாம் கிடையாது, தண்ணி அடிப்பாராமா, ஆனா அதை மாத்திக்குவேன், தீராத வயிற்று வலி இருக்கு, அதை நான் சரி பண்ணுவேன்னு சொல்லிட்டு எங்க அம்மாவை எங்க அப்பா கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டாங்க. வராங்க சார், வந்து கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. கூட்டிட்டு போன பின்னாடி எங்க அப்பாவுக்கு வயிற்று வலி மறுபடியும் வந்துருது. வேலை பார்க்க முடியல சார். வேலை ஒரு கிளாஸ் கஞ்சிய வச்சுதான் சார் அவர் 1 வருஷமா உயிர் வாழ்ந்தாரு. அதையும் மீறி அம்மா வயிற்றுல என்னைய சுமந்துக்கிட்டு 1 வருஷமா எங்க அம்மா எங்க அப்பாவை காப்பாத்துறாங்க சார். அந்த காலத்துல என்னால செய்ய முடியாதா என்னால செய்ய முடியாதான்னு கேக்குறாங்க. எத்தனை பேர் செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியாது. அப்படி செய்ய முடியும்னு நினைக்கிற வரிசையில எங்க அம்மா பேரு இருக்குன்னு நினைக்கிறப்ப நான் ரொம்ப பெருமைப்படுறேன் சார். இந்த இடத்துல எங்க அப்பா கொஞ்சம் வயிற்று வலி சரியாயிருச்சு. அப்ப எங்க அம்மா கிட்ட போய் சொல்லிருக்காங்க, எங்க அப்பாவை பத்தி தப்பு தப்பா பேசியிருக்காங்க. எங்க அப்பா கிட்ட எங்க அம்மாவை பத்தி தப்பு தப்பா பேசி நல்லா இருக்க குடும்பத்தை நாசமாக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்படிப்பட்ட உறவுகள் எதுக்குன்னு கேட்கிறேன் சார் நானு. இதையும் மீறி எங்க அப்பா என் பொண்டாட்டிய பத்தி எனக்கு தெரியும்டா, நீ யாரா சொல்றதுக்குன்னு கேட்டாரு. எங்க அம்மா என் வீட்டுக்கார பத்தி எனக்கு தெரியும், நீ யார் சொல்றதுன்னு கேட்ட. அந்த இடத்துல 2 பேரும் ஒத்துமையா இருந்து, என்னையும் எனக்கு ஒரு தம்பி இருக்கா, உண்மையானே சொல்றேன், ஒரு ராஜா ராணி கூட அவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்கன்னு தெரியாது, என்னையும் என் தம்பி அவ்வளவு சந்தோஷமா அந்த இடத்துல பாத்துக்கிட்டாங்க சார். இவ்வளவு கஷ்டப்பட்டு எங்க அப்பாவும் எங்க அம்மா வளர்த்துட்டு வந்தாங்க. எங்க அப்பாவுக்கு திடீர்னு முதுகு தண்டுல ஏதோ வலின்னு சொல்லிட்டு படுத்த படிக்க ஆயிட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. எங்க அம்மா படுத்துக்கிட்டு அழுகுறாங்க. எங்க நான் வேணா செத்துறேன், என்னால இந்த வலியை தாங்க முடியாது, எனக்காக உங்களுக்கும் பாரம் தானங்க, உங்களையும் ஏதாச்சும் சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு எங்க அப்பா சொல்றாரு ஒரு வார்த்தை, ஏண்டி யாருக்காகடி நான் வாழ்றேன், உனக்காக தாண்டி வாழ்றேன், உனக்கு நான் என்ன வேணா பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு தாய் தான் மகளுக்கு என்ன செய்வாரோ அதை எங்க அப்பா செஞ்சாரு. குளிக்க வச்சாரு, 1க்கு 2க்கு போனா தொடச்சு விட்டாரு, எல்லா வேலையுமே எங்க அப்பா அந்த இடத்துல பாத்துக்கிட்டாரு. இது மட்டும் இல்ல சார், எங்க அப்பா 4 மணிக்கு எந்திரிச்சு சாணி போடுறதுல இருந்து துணி துவைக்கிற வரை எல்லா வேலையுமே எங்க அப்பா தான் சார் பார்த்தாரு. அந்த இடத்துல பார்த்து எங்க அம்மாவுக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சுட்டு ஆடி மேய்க்க போவாரு. எங்க அப்பாவோட கால ஆணி காலு, செருப்பு இல்லாம 2 எட்டு கூட வைக்க முடியாது. ஆனா அதையும் மீறி தான் பொண்டாட்டிய பாத்துக்கணும், தான் பிள்ளைய பாத்துக்கணும், நம்மை நம்பி இருக்காங்கன்னு சொல்லிட்டு காலையில 9 மணிக்கு ஆடு மேய்க்க போறவங்க சாயந்தரம் 4 மணி வரை மேய்ச்சிட்டு வருவாங்க சார். ஒண்ணும் கிடையாது, வேற பச்சை தண்ணி தான் சார் குடிப்பாங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டுதான் சார் எங்க அப்பா எங்க அம்மாவையும் என்னையும் காப்பாத்திட்டு வராங்க இன்னமும் கூட. நான் பட்டிமன்றத்துக்குலாம் போவேன், நான் பேசுவேன் சார், நல்லா பேசுவேன். எங்க அப்பா நான் பட்டிமன்றத்துக்கு போறேன், நான் நைட்டு வர 10 மணி ஆகும். ஆனா அது வரையும் ஆடு மேய்ச்சிட்டு வந்து அவ்வளவு கஷ்டத்துலயும் கூட அவ்வளவு நேரம் என் பட்டிமன்றத்தை பார்த்துட்டு தான் சார் வீட்டுக்கு வருவார். வீட்டுக்கு வந்து என்னப்பா உடம்பு சரியில்லையா, வேணா நான் காலமுத்தி விட்டுமா கையமுத்தி விட்டுமா, என்னப்பா செய்து சொல்லுங்கன்னா அவர் வழிய கூட மறைச்சுக்கிட்டு நான் நல்லா பேசுனேன்னு சொல்லுவார் சார் அந்த இடத்துல எங்க அப்பா. தாண்டி
நான் பட்டிமன்றத்தில் பேசுறத பார்த்து சொந்தன்ற பேர்ல அவங்க சொன்னது என்னன்னா, என்ன 12வது படிக்கிற பிள்ளைய, அது வயசுக்கு வந்த பிள்ளைய இப்படி அலைய விட்டுட்டு இருக்கிறீங்க, தெரு தெருவா வீதி வீதியா பேச விட்டுட்டு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உன் மனசுல? எங்க அப்பாவை கேட்டிருக்காங்க. அதுக்கு எங்க அப்பா சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, நான் தான் ஒண்ணும் தெரியாம போயிட்டு, ஆனா என் பிள்ளை திறமைய நான் ஊருக்கே காமிக்கணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நின்று பேசிட்டு இருக்குன்னா எங்க அப்பா அம்மா தான் சார் காரணம். ஆனா நல்லா இருக்க குடும்பத்துல குழப்பத்தை ஏற்படுத்துறாங்களே, இப்படிப்பட்ட உறவுகள் தான் சார் பூட்டு பண்ணணும்னு சொல்றேன். யாரோ வந்திருக்காங்களாம்மா உங்க வீட்டுல? அப்பா அம்மா 2 பேருமே வந்திருக்காங்க சார். 2 பேருமே வர சொல்லுமா. அப்பா அம்மா வாங்கம்மா. என் வாழ்வுக்கு 2 தீபங்கள் என் தாயோடு தந்தையரே, அந்த வானின் தீபம் 2ம் இல்லை என்றால் இந்த மண்ணில் உயிர்கள் இல்லையே.